ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூ செட்டை மாறின ரிவ்யூ என்ன பண்ணடா குவைட் பிளேஸ். ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் படம். தலைவர் ஹாலிவுட்க்கு எப்பொழுதுமே நல்லதாக சொல்லுவார். இந்த டைம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். குவைட் பிளேஸ் டே 1 ஹாலிவுட் படம். ஓகே, ரிவ்யூ பார்க்கலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். உங்களோட லக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரியல் கேஷை வெல்லுங்க. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மைக்கேல் சர்னோஸ்கி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குவைட் பிளேஸ் டே 1 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம குவைட் பிளேஸ் 1, 2 பார்த்துருக்குறோம். இது வந்து இதோடைய 3வது பாகமாக வந்திருக்குது. ஆனால் இது வந்து ப்ரீக்வல், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு முந்தி என்ன நடந்தது கதையில் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிற கதை தான் இது. அது என்ன நடந்தது அப்படின்னா, படத்துடைய ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. அதில் வந்து சத்தமும் இறைச்சலுமா இருக்குது. அப்போ கேப்ஷனில் போடுறாங்க, இப்போது 90 டெசிபிள் சவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து வயசானவங்களாம் இருக்காங்க. அங்கே வந்து நோய்வாய்ப்பட்ட ஹீரோயின், அதாவது வாழ்க்கையில் கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் கையில் ஒரு பூனைக்குட்டியோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து சிட்டியில் போயிட்டு ஒரு ட்ராமாவை பார்த்துட்டு பீஸா சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டவுனுக்கு வர்றாங்க, நியூயார்க் சிட்டிக்கு. வரும்போது இங்கே இவங்க கூட வந்த ஒரு மேல் நர்ஸு இவங்கள ரஷ் பண்ணுறாரு. வாங்க நம்ம திரும்பி போயிடலாம், இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நான் வர முடியாது, நான் இருந்து பீஸா சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு அந்த குவைட் பிளேஸ் 1 வரும் இல்லையா, அந்த ஏலியன், அது வந்து பெருசாக அட்டாக் பண்ணுது. ஒரு சிட்டியவே ஒரு பெரிய கலைபுரமாகி போகுது. இப்போது அங்கேருந்து தப்பிச்சு இந்த ஹீரோயின் தன்னுடைய பூனைக்குட்டியோட போகிறாங்க. போகிற இடத்துல இவங்க அந்த ஏலியன்கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முழு படமே. இந்த சீரீஸில் குவைட் பிளேஸ் 1 ரொம்ப நல்லாயிருக்கும், 2 கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுலேயுமே நம்மளை தொடர்புபடுத்திட்டு படம் பார்க்குற மாதிரி கதையை அமைச்சிருந்துருப்பாங்க. முக்கியமாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குற நமக்கு தோன்ற அளவுக்கு படத்தை பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தை நம்ம இன்வால்வ் ஆகி பார்க்க வச்சுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினை சுற்றியே இந்த முழு கதையும் சுற்றுது. அதுவும் ஒரு பெரிய கதையாக இல்லை. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த படத்துடைய முதல் பாகத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு செலவு பண்ணதில் காவாசி கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் படம் பார்க்க பிரம்மாண்டமாகவும் திக்குன்னு இருக்கும், பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு பெரிய செலவெல்லாம் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த ஒரு இம்பேக்டையும் அது கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தனி கேரக்டர் எப்போ பார்த்தாலும் படம் முழுக்க காட்டுறது அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை. படம் போக போக சூடு பிடிச்சில ஓடணும். இது படம் பிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய போர் ஆக்கி விட்டுருச்சு. படமே ஒரு 1 மணி நேரம், ஒரு 35 நிமிஷமாக என்னமோ ஓடுது. அதுலேயும் பாதி நேரத்தை வீணடிச்சு தான் வச்சுருக்கானுங்க. படத்தில் சொல்லும்படியாக எதுவுமே இல்லை. காய்ஸ், நாங்கள் இதில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எதுவுமே பார்த்தது கிடையாது. இதையும் பார்க்கணுன்னு தோணலை, ஏன்னா ப்ளூ செட்டை ரிவ்யூ நல்லா இல்லை. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இவரோட ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுனால நமக்கு நிறையா சினிமாவுக்கு போகிற பணம் காசு மிச்சமாகுது. ஸோ அதில் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இனி அடுத்த ப்ளூ செட் வீடியோவுக்கு நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.